ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாகம் பிரிச்சிருக்கு இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் முதல் பாகத்தை வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வந்து பாருங்கள். ஸோ நன்றி. நல்லா தின்னுடும், நல்லா ரெட்டாக பால் எல்லாமே சேர்ந்துக்கா இருக்கான். இன்னொரு ரகம் வந்து அது நல்லா வளருது, அது அந்த அடிக்கட்டை எல்லாம் தின்ன மாட்டேன்னுது. அடிக்கட்டை தின்ன. ஆமாம். சரி, இப்போ தீவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அளவு முறை தீவனங்கள் கொடுக்குறீங்களா இல்லை அளவுக்கு அதிகமாக கொடுப்பீங்களா? இல்லை அளவு தான். அளவு தான் எதுவும் அவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிறது கிடையாது. இந்த மாடு இருக்கு இல்லைங்களா? இப்போ எத்தனாவது மாதம் தானே இது? இப்போ இந்த மாதம் லாஸ்ட்டில் கண்ணு போடும். இதான் தலைச்சங்கன்னு இல்லைங்க? தலைச்சங்கன்னு. ஆமாம். இந்த சென மாட்டை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? இது அதாவது என்னென்னா, காலையில் இது ஒரு 6 மாதம் ஆகிடுத்துறானாக்கா அதுலேருந்து தவிடு கற்கா தவிடு கொடுத்துட்டு வரும். 6 மாதத்துக்கு அப்புறம் அது 6 மாதம் சென்னையிலேருந்து கற்கா தவிடு. ஆமாம். அதுக்கு முன்னாடி எதுவும் கொடுக்குறது இல்லையா? அதுக்கு முன்னே கறந்துக்கிட்டு இருக்கிற மாடுனாக்கா 7 மாதம் வரைக்கும் வச்சுட்டே இருப்பான். 1 மாதம் நிறுத்திடுவோம். 1 மாதம் நிறுத்தினா தான் அந்த பால் வற்றும். ஆனால் இந்த மாடு வந்து தவிடு வைக்காது, பச்சை காட்டாதே பால் நிற்கவே இல்லை. அது என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் சுத்தமாக தீனி எதுவுமே கொடுக்காத போட்டு அப்புறமா தான் இப்போ நின்றுது. இப்போ தான் அதை தீனி எல்லாம் கொடுக்குறோம். அதாவது என்னன்னா 7 மாதம் 1 மாதம் கேப் விட்டு 8 மாதத்தில் வந்து நல்லா தவிடு குச்சி தீவனெல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு வந்தால் அந்த ஸ்டேஜுக்கு கரெக்டான பால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் முன்னே வந்து பார்த்தப்போ இங்கே கண்ணுக்குட்டி வந்து கிடையாது கண்டி நிறையா வச்சுருந்தீங்க. கண்ணுக்குட்டி பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஆமாம். அந்த கண்ணுக்குட்டி பராமரிப்பை பற்றி சொல்ல முடியுமா? பராமரிப்பு இடம் ஒன்று இது பத்தலை, இன்னொரு ஷெட்டு வேணும். அது அதனால் இப்போ கோடை காலம் ஆகுது, என்ன இப்போ இதுவெல்லாம் கன்று போட்டோன்னா இதெல்லாம் கட்டுறதுக்கு இடம் வேணும். அதனால் கொஞ்சம் கொடுத்துட்டோம். அதை எப்படி பராமரிச்சிங்க? எல்லாம் இதுக்கு அதாவது என்னென்னா, அந்த தீனி எடுக்க ஆரம்பித்தோடனே அதை லேசாக தவிடு தென்னை பழகிடும். பழகிட்ட உடனே அதுக்கு அப்புறம் எல்லாமே தீனி அந்த குச்சி தீவனம் எல்லாத்தையும் கரெக்டாக வைப்பேன். அப்புறம் திருப்பி அது தீனி எடுத்துருத்துறேன்னா பால் சரியாக விட மாட்டோம். சொரப்பு விடத்தோட சரி, மிச்சம் பூரா தீனிலே தீவனத்திலே வந்துடும். தீவனம் இது பில்லு இந்த இதில் போட்டு அதிலே வந்துடும். இப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் உங்கள் பண்ணையிலேருந்து அப்படி சொல்ல முடியுமா? அது தெரியல. அதான் ஒரு நாளைக்கு 50 கிலோ தவிடு ஆகும். 80 கிலோ? 50 கிலோ. ஒரு மூட்டை காலி. ஒரு மூட்டை காலியாகிடும். குச்சி தீவனம் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு பெருப்படி. அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் 2 காப்படி. சின்னப்படி குட்டிக்கு வந்து 2 காப்படி. 2 காப்படினா சின்னப்படி கண்ணுக்குட்டிகள். அந்த சின்னதாக இருக்கிறதுக்கு வந்து 1 காப்படி. அது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தவிடு மட்டும் கொடுப்பீங்க? கற்கா தவிடு மட்டும் கொடுக்குறீங்களா? குச்சி தீவனமும் வைப்பான். கற்கா தவிடும் கொடுக்குறீங்க, குச்சி தீவனம். ஆமாம். அந்த ஸ்டேஜ் என்னென்ன வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. பெரிய கண்ணுக்குட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து போடுவோம், சின்னதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்குவோம். சரி, இப்போ இந்த அளவுக்கு அதாவது கண்ணுக்குட்டிக்கு அவ்வளோ தீவனங்கள் கொடுக்குறீங்க, மாட்டுக்கு இவ்வளோ தீவனங்கள் கொடுக்குறீங்க. இது உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதுங்களா? லாபகரமாக போயிட்டு இருக்குங்களா? அப்புறம் இதில் தான் இப்போ எங்களுடைய பொழப்பே போயிட்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது வெளியால் ஏதாவது வேலைக்கு வச்சுருக்கீங்களா? இல்லை, அதாவது இந்த மழை சீசனில் வந்து ஒருத்தரே பண்ண முடியல. இதெல்லாம் இந்த மழை பெஞ்சுன்னு உதன ஆகும். ஆமாம். அந்த மாதிரி சீசனில் தீனி வெட்டுறதுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் பார்த்துக்குவோம். அப்படி சப்போஸ் அவங்களை வச்சிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? அவங்களுக்கு என்ன 300 ஒரு நாளைக்கு? ஆம்பளாவில் இருந்தால் 300, பொம்பளாவில் இருந்தால் 100. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு? ஆமாம், ஒரு வேலைக்கு தான். ஒரு வேலைக்கு? ஆமாம். ஒரு வேலைக்கு வெட்டினோம்னா போதும், 2 வேலைக்கு நாங்கள் போட்டுக்கோம். அதாவது அவங்க வெட்டுறதுக்கு ஒரு வேலைக்கு? ஆமாம். மற்றபடி சாணி வர வேலைலாம் இல்லை? அதெல்லாம் நாங்களே பண்ணிக்குவோம். மற்றதுக்கு அந்த தீனி வெட்டு தூக்கிட்டு வரதுக்கு மட்டும்தானே தவிர மற்றதெல்லாம் நாங்களே பார்த்துக்குவோம். கொள்ளையிலிருந்து தீனி வெட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு, அதாவது ஒரு டைம் வெட்டுறதுக்கு வந்து 300 ரூபா கொடுப்போம் உங்களுக்கு? ஆமாம். தாது உப்புக்கள் அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் இங்கே எதுவும் கிடைக்கிறதில்ல, இருந்துடுறேன்னா பண்ணுவோம். தாது உப்புக்கள் எதுவும் கொடுக்குறது? பட் இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் அது வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குச்சி தீவனம் கொடுக்குறீங்களே, கலப்பத்தோடு கொடுக்குறீங்க, கற்காத்தோடு கொடுக்குறீங்க, அதில் இருக்கிற அது மாட்டுக்கு தேவையான சக்திகள் எல்லாம் அந்த தாது உப்புல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதான் அது எங்கே கிடைக்குன்னு தெரியல. ஸோ பட் நம்ம சைடு வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே கிடைக்குது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரி. இந்த ஃபர்ஸ்ட்டில் மாடு பிடிச்சிங்களா, ஒரு மாடு பிடிச்சின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு மாடு பிடிக்கும் போது உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருந்துச்சு? அதை எப்படி வந்து நீங்கள்? அது எப்படின்னாக்கா, ஒரு தடவை ஒரு மாட்டாக இருந்தாலும் அதே ஆள் அதே செலவு தான் ஆகும். நம்ம இப்போ ஒரு மாட்டுக்கு நம்ம குழப்ப போட்டு தான் இருக்கிறோம்.
20 மாடு இருந்தாலும் அதே இதுதான் பராமரிப்பில் தான் வரப்போகிறோம். அதனால தான் சொல்லி நாங்கள் இந்த மாதிரி பண்ண வந்தோம். அந்த ஒரு மாடு ஃபஸ்ட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்திருக்காது. ஸோ அப்படி அனுபவம் இல்லைன்னா அந்த 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 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் எவ்வளோ ரேட்டில் வந்து மாடு வாங்குனீங்க? எத்தனை லிட்டர் கறக்கிற மாடு அது அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து முன்னே வந்து 5 லிட்டர் தான் கறந்தது. அப்போ வந்து 39,000க்கு வாங்கினோம். நம்ம ஏரியாவில் இருக்கிற மாடு. ஆமாம், 39,000. அது நாங்கள் என்ன பண்ணோம், அப்புறம் நல்லா பராமரித்தோம். இப்போ அதுவே எங்ககிட்ட 9 லிட்டர் கறக்குது. அதே உங்கள்கிட்ட? ஆமாம், ரெண்டாவது கண்ணுக்கு அதுவே 9 லிட்டர். ஆமாம், அது ஏற்கனவே எத்தனை கன்று போட்டே தெரியுது. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோடனே கன்று போடும்போது 5 லிட்டரு 6 லிட்டர் தான் கறந்தது. அப்புறம் மறாவது கண்ணுக்கு எங்ககிட்ட வந்து 7, 8, 9க்கு மேலே கூட கறந்துருக்கும். சரி, இப்போ ஈரோட்டில் போய்ட்டு நீங்கள் மாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்களேன், அதோட அனுபவங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து சாதாரணமாக போயிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்ககிட்ட மாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க, அந்த மாடு உங்கள்கிட்ட நல்லா இருக்குது, நல்லா பால் கறக்குது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு பொய்யான மாடாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நைட் வந்து பால் கறக்க மாட்டாங்க, உடனே நாளைக்கு காலையிலும் கறக்க மாட்டாங்க, நாளைக்கு காலை சந்தைக்கு எடுத்து வந்துடுவாங்க அப்படியே டேரெக்டாக. அதுனா போன மாடி வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஏமாந்த அனுபவம் இருக்குது? நாங்கள் அந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எங்கள் லோக்கல்லே இந்த பூந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேளை பாலை கறக்காத வச்சுருந்து போய் பார்த்த உடனே 10 லிட்டரு கறந்தது. அளந்து காட்டினாப்புல. அப்புறம் சரி 50 நேரத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்த உடனே 5 லிட்டரு தான் கறக்குது, உதைக்குது. அப்புறம் அதை 50,000க்கு வாங்கி 20,000க்கு வித்தாச்சு. 50,000க்கு வாங்கி 20,000க்கு வித்தாச்சு. அவங்கள்ட்ட போய்ட்டு கேட்க முடியாதுங்களா ஏன் இந்த மாதிரி பண்ணி? அது நான் கேட்கலாம் தான் பார்த்தேன். இங்கே வாங்கி கொடுத்தான் பாரு எங்கள் ஊருக்காரன், வேணாம் விடு, அது என்ன மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணி விட்டான். இல்லைன்னா அவனை விட்டுருக்க மாட்டான். ஏன்னா பக்கத்து ஊர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் சரி வேணாம் விடு, நான் வேறு இதில் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவன் எதுவும் பண்ணல, ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே ஈரோட்டிலலாம் செனமாடை தான், செனமாடை தான் வாங்கணும். பால் கறக்கிற மாடு எதுவும் கிடையாது. செனமாடை மடி வச்சு இது பால் கறக்கும் கறக்கான இந்த நரம்பு தாரையை பார்த்து இது கறக்கான்னு சொல்லி பண்ணுறது. நரம்பு தாரை வந்து பெருசாக இருந்தால் அதிகமாக பால் கறக்கும். ஆமாம், அது அடியில் வர்றது. ஆமாம், சின்னதாக இருந்தால் அதுக்கு பால் கம்மியாக. ஆமாம். ஸோ அப்படியே நம்மகிட்ட வந்து பால் கறந்தாலும் ஒரு சில மாடு வந்து பார்த்தோன்னா ஏமாற்றிடுது, அது கம்மியாக கறக்குது. அதுக்கு என்ன ரீசன் எதனாலும்? அது கறக்கிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு மாடு வாங்கினோம், 25,000க்கு வாங்கினோம். 25,000க்கு 3 லிட்டரு நானே கறந்து நின்று வாங்கிட்டு வரேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், 25,000 வாங்கிட்டு வந்து கெடேரி கண்ணு அது கட்டியிருந்தேன். ஒரு 4 நாள் இங்கே சவரணை பண்ணோம். அப்படியே ஸ்டெப்பாக பால் ஏறிச்சு. எங்ககிட்ட 8 லிட்டரு கறந்தது பால். 3 லிட்டர் கறந்த மாடு உங்கள்கிட்ட 8 லிட்டர் கறந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் தீவனங்கள் அப்படியே கரெக்டாக இது பண்ணிட்டு இருந்தோம். 8 லிட்டர் கறந்தோடனே அப்புறம் அந்த தவிட்டு பிரச்சனை ஒன்று வந்து, அப்புறம் சூழ்நிலை சரியில்லாததுல எங்கள் ஒரு இது சொந்த இது இந்த வருஷகரிசன்னு சொல்லி வந்தது. அப்புறம் என்ன பண்ணால் அது 30,000க்கு 25,000க்கு வாங்கினது, அவன் 30,000க்கு விற்றுப்பிட்டான். இப்போ அவங்ககிட்ட 6 லிட்டர் கறந்துட்டு இருக்குது. சரி, இப்போ ஒரு மாடு வந்து வயசாக வந்து பார்த்தோன்னா பால் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் வச்சு? அப்படியெல்லாம் எதுவும் குறையல. எங்ககிட்ட நாங்களாக பாலை நிறுத்தினா மட்டும்தான் இதாகுது. அது என்னென்னா நம்மளுடைய செய்நேயத்தில் தான் இருக்குது எல்லாமே. அது எந்த அளவுக்கு தீனி கரெக்டாக பராமரிப்பு பண்ணுறோமோ அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 7 லிட்டர் கறக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 லிட்டர் கறக்க மாடுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம்? தவிட்டுலேருந்து குச்சி தீவனத்துலேருந்து அதான் 3 பெருப்படி தவிடு. 3 பெருப்படியெல்லாம் தவிடு. ஆமாம், ஒரு பெருப்படி குச்சி தீவனம். குச்சி தீவனம் இது வந்து 5 லிட்டர் கறக்கிற மாடுக்கா? ஆமாம், அது 7 லிட்டர் கறக்கும். அது இப்போ அதை கொடுத்தீனாக்கா இது வந்து 7 லிட்டர் கறக்கும். 7, 8 கறக்கும். அந்த தவிடு வந்து பார்த்தீங்கன்னா கற்கா தவிடு தான் கொடுப்பீங்க, கலப்பு தவிடு எதுவும் கொடுக்கலாம்? கலப்பு தவிடு கொடுக்க மாட்டோம். ஸோ குச்சி தீவனம் வந்து ஒரு பெருப்படியால் ஒரு பிடி. ஆமாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு மாடு வந்து பால் நின்ன அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா? இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணிட்டு இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லை, அந்த மாதிரி எனக்கு எந்த மாடு வந்து அந்த மாதிரி நிற்கல. எல்லாமே நீங்கள் கொடுக்கறதுக்கு தகுந்தாலும் அந்த பால் வந்து. ஆமாம். சரிண்ணா, அந்த மெசேஜ் காட்ட முடியுமா? பால் இன்னைக்கு 31 ரூபா போயிருக்கு ரேட்டில். இப்போ எத்தனை மாடு சனையாக இருக்குது? எல்லா மாடுமே சின்னதோ. அதுதான் இப்போ 1 மாதம் ஆகுது, 1.5 மாதம் ஆகுது ஊசி போட்டு. இது ஒரு 2 மாதம் ஆகுது. இது எல்லாமே இது இப்போ தான் போட்டது. இது இப்போ 1 மாதம் ஆகுது. இது சென ஊசி போட்டு. இது முந்தானத்து தான் போட்டது. மிச்சம் எல்லாம் சென மாடு தான். சென மாடு தான். மொத்தம் எத்தனை மாடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? மாடு 9. அதான் 10 மாடு இருந்து ஒன்றை விற்றுட்டேன். இப்போ 9 மாடு இருக்குது. 9 மாடு இருக்குது. ஆமாம். கண்ணுக்குட்டிங்க எத்தனை இருக்குது? கண்ணுக்குட்டி 3 தான். அது காலகண்ணா தானே 3 மாதம் தான் வச்சுருப்போம்.
அப்புறம் அதை எங்களால் பராமரிப்புக்கு செட் ஆகாது. தீனி கொடுக்குறதோ இழுக்கிறதோ போகிறதோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அப்படியே கை சொரப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு கண்ணுக்குட்டி விற்றுரும். 3 மாதத்துல விற்றுரும். 3 மாதத்துல தான் எவ்வளோ போகும் ஒரு காலக்கணம்? 3000 4000. நம்ம அதுவும் என்ன பண்ணால் அந்த இது தவிடு தின்ன ஆரம்பிச்சிருத்தோம்னா அதுகளுக்கும் தவிடு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுங்களுக்கும் தவிடு. ஆமாம். அப்படியே கொஞ்சம் டக்குன்னு கண்ணுக்குட்டி பெருசானவுடனே விற்றுருவோம். மிஞ்சி போனால் 4 மாதம் 5 மாதம் அதுக்கு மேலெலாம் வச்சிருக்க மாட்டோம். ஸோ தீவனங்கள் இருக்குல்ல, இந்த குச்சி தீவனங்கள் இருக்குல்ல, அதில் எந்த தீவனங்களும் நல்ல தீவனங்களாக இருக்கும்? நல்ல தீவனம் ஹெட்ஸனில் கொடுக்குறாங்க பாருங்கள். சந்தோஷா அது மெயின். 2வது வந்து காமத்தேனை. 3வது கோத்ரேஜ். ஆமாம். ஸோ இதில் வந்து நல்லா இருக்கு. நீங்கள் எதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். நான் முன்னே இந்த ஹெட்ஸனில் ஊற்றும் போது அதான் வாங்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து கரெக்டான முறையில் மூட்டை இறக்க மாட்டேங்கிறாங்க. ரெகுலராக நமக்கு வருது, இந்த மாதம் கொடுத்தாங்கன்னா அடுத்த மாதம் லேட் ஆகும். அது மாதிரி கரெக்டாக ரெகுலராக மூட்டை இறக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் இதை விட்டு இங்கே எடுத்துக்கிட்டே இந்த வேறு எங்கேயாவது போய் எடுக்க ஆரம்பித்தாக்க திடீர்னு அப்புறம் அதுக்குள்ளே இங்கே வந்துடுது. இந்த மாதிரி பண்ணுறதுல இப்போ வந்து சுத்தமாக இங்கே ஹெட்ஸனில் எடுக்கலை, கோத்ரேஜே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தீவனங்கள் வந்து அடிக்கடி மாடுக்கு வந்து மாற்றும் போது பால் ஏதாவது குறையும், அந்த அதெல்லாம் குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் தீவனங்கள் வந்து மாற்ற போகும். ஆமாம், அதுக்கு இது குறையும் தான். ஹெட்ஸன் அந்த சந்தோஷாவுக்கு இது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இல்லை, சந்தோஷம் வந்து தீவனங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதை பட் நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மாடுங்க. ஆமாம், அதிலே வந்து 50 கிலோ மூட்டை தான். 70 கிலோ மூட்டை சரியில்லை. 50 கேஜி மூட்டை நல்லா இருக்குது. ஆமாம். அதில் ஏதாவது குவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு, என்ன குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு? அதை பற்றி நமக்கு தெரியாது. ப்ரோ ப்ளஸ் சொல்லுங்கள், பைபாஸ் அந்த மாதிரியே சொல்லுவாங்க, அதை பற்றி தெரியாது. அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் அதேமாரி காமத்தேனு அதுக்கு ஈக்குவலாக வருது. காமத்தேனு அதுக்கு ஈக்குவல். அதனால் இங்கே எதுவும் காமத்தேனு கிடையாது. அப்புறம் கோத்ரேஜ் தான் கிடைக்குது. அப்புறம் அதே எடுத்து போடுறோம். சரி, ஓகே. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புங்களா? அது எப்படி ரன் பண்ணணும், எப்படி நடத்தணும், எப்படி பராமரிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது? அதாவது என்னென்னா எங்கள் ஊர்லேயே அதான் சொல்கிறாங்க, பால் கறக்க மாட்டேங்குது, ரேட் வர மாட்டேங்குதுன்றாங்க. வேணா மாட்டை கொண்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அது கறக்கலாம் திருப்பி மாட்டை கொண்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்த சொல்லியிருக்கேன். அதான் இந்த தீவனங்க முறை தான் சொல்லுங்கள். ஆமாம், தீனியில் தான் இருக்குது எல்லாமே. இவங்க என்ன பண்ணாங்க, மணி 10 மணி 11 மணிக்கு தான் மாட்டுக்கு தீனி போடுவாங்க. இது எப்போ அது சாப்பிட்டு அது செரித்து திருப்பி பால் உற்பத்தி ஆகுது. இன்னும் 10 மணிக்குள்ளே எங்களது எல்லாமே தீனி முடிஞ்சிடும். எத்தனை மணிக்கு நீங்கள் தீனி தீவனங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து கரெக்டாக பால் கறந்த உடனே 7:30 8 மணிக்கெல்லாம் தீனி போட்டுருவீங்க. ஆமாம். வைக்கோல் எவ்வளோ போடுவீங்க? அதுக்கு மாத்திரம், அதாவது என்னென்னா என்ன தீனி எங்கே எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. பச்சை இருந்ததுன்னா பச்சையை போட்டுருவோம், இல்லை அப்படின்னாக்கா முன்ன பச்சையை போட்டு 2வது வைக்க போடுவோம். அந்த தீனிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். ஒரு நாளைக்கு மாடுக்கு வந்து எந்தெந்த டைமில் தீவனங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? பசு தீவனங்கள் நாங்கள் காலையில் போடுவோம், 2வது ஒரு ஷிஃப்ட்டு போடுவோம். மணி 10 மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அதாவது 10 மணிக்குள்ள 2 ஷிஃப்ட்டு போட்டு முடிச்சிடுவோம். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. திருப்பி 4 மணிக்கு வெளியே ஊற்று தவிடு காட்டுவோம். அவ்வளோதான். அதாவது காலைல 10 மணிக்குள்ளே நீங்கள் தீவனங்கள் வச்சு முடிச்சிடுவீங்க. ஆமாம். அதை தின்ட்டு அதுக்கப்புறம் அசை போடணும். அசை போட்ட பிறகு பால் ஊறி பால் கறப்பீங்க. ஆமாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து போய் தீவனங்கள் போடுவாங்க. அது போடுறாங்கன்னா இப்போ இன்னமும் நிறைய மாடு என்ன மேய்ச்சலுக்கு அதுக்கு போகாது. இதுக்கு மேலே எப்போ மேய்ஞ்சி அப்புறம் அது என்னங்கிறது செட். இதே வந்து நாங்கள் அந்த தவிடு வைக்கிறது லேட்டாகி வச்சோம்னு வச்சுக்க, அன்றைக்கி சாயங்காலம் கறக்கும்போது பால் கம்மியாக தான் வரும். கரெக்டாக 4-5 மணிக்குள்ளே வச்சுருவோம். அது மாதிரி இருக்கும். சாயந்தரம் 4-5 மணிக்குள்ளே காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு வச்சுருவோம். ஸோ அப்போனா நீங்கள் 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒர்க். ஆமாம். இங்கே வந்து பண்ணைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பால் கறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தவிடு வைப்பீங்களா, இல்லை அப்படியே தவிடு வச்சுட்டு அப்படியே கடந்துருவீங்களா? நாங்கள் 4 மணிக்கு வச்சுருவோம். வச்சுட்டு அப்புறம் வீட்டில் போய் டீ குடிச்சிட்டு வந்து உடனே அப்புறம் பால் கறக்க மேக்ஸிமம் நீ அப்படியே வச்சு 1 மணி நேரம் கேப் இருக்குது. ஸோ அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பால் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது என்ன அதான் லேட்டாகி வச்ச இப்போ காலையில் 6 மணிக்கெல்லாம் வச்சிட்டோம்னா சாயங்காலம் கறக்கும் போது பால் குறையும். காலைல 6 மணிக்கு வச்சிங்கன்னா சாயந்தரம் பால் குறையும். பட் அதே ஒரு 4 மணிக்கு வச்சிங்கன்னா பால் அந்த ரெகுலராக வந்துடும். அந்த எல்லாமே தீனி அப்படி தான். இப்போ இது அந்த ரெகுலராக போடுற அளவுக்கு போட்டோம்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் தீனி போட்டு சாயங்காலம் கறக்கும்போது பால் குறையும். ஒரு 3-4 லிட்டர் அளவுக்கு குறையும் மொத்தம் டோட்டலில். ஓகே, ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ரன் பண்ணால் ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். வேறு யார்ட்டும் போய்ட்டு எங்கேயும் எந்த ஒரு கம்பெனிக்கு ஆஃபீஸுக்கு வேலைக்கு எதுவும் பார்த்தலாம். நாங்கள் எங்கேயும் கூலி வேலைக்கு அங்கே போகிறதில்ல, நம்ம இதை நம்மளே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம்.
தீவன பயிர் மட்டும் ஒரு 1.5 ஏக்கருக்கு வச்சிருக்கீங்க. 10 மாடு ஒரு 5 கன்று விட்டுட்டு. ஸோ அது வந்து ஒரு 1.5 ஏக்கருக்கு சமாளிக்கும். ஆமாம். நன்றி பாய். நன்றி.